பொருட்காட்சி போலான்னு சொல்லி நானும் என் பசங்கள்லாம் ஃபோன் போட்டு கிளம்புனாங்க. இதுக்குன்னு குரூப் வேற தனியாளுங்க, தேவை இல்லாமல் குரூப் ஆரம்பிச்சு அது தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணி அப்பா இவங்க வச்சுட்டு இருக்கிறது 6 பேருங்க, என்னோட சேர்த்த 7 பேர் மொத்தம். அது 7 பேருக்கு ஒரு குரூப்பு. ஆமா 8 பேருங்க, சாரி 8 பேருக்கு ஒரு குரூப். அந்த 8 பேர்த்துலையும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி கழட்டி விட்டாங்க என்னைய. கடைசியாக 2 பேர் தான் பொருட்காட்சியாக வந்தோம். அதையும் நான் பிக்கப் பண்ணிட்டு பொருட்காட்சி வந்துட்டோம். அது 8 பேர் என்னென்ன ரீசன் பண்ண ஆரம்பிக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு ஒரு குரூப்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த குரூப்னா நம்ம டூர் போகலாம், பிளான் போடுவோம், எக்ஸிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு குரூப். ஒரு மயிருமே இல்லைங்க, சரிங்களா. போடுவான், மெசேஜ் போடுவான், ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் வந்துடும். அந்த டைம் வந்துட்டு நான் வரலாம் அப்படின்னு ஓட்டிடுவாங்க. அதுக்கு எத்தனை ஒரு ஆள் இருந்தாலும் ஓட்டினா பரவாயில்லைங்க. 6 பேர் ஓட்டிருக்காங்க, 2 பேரும் வந்திருக்காங்க என் கூட. அந்த 6 பேரில் முதல் ஆள் யாரு தெரியுமா, சேஃப் தான். என்னம்மா சொன்னான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் போட்டேன், குரூப்பில் மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆன்லைனில் தான் இருப்பாங்க. கேட்டோம்னா என் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்பாங்க. ஆனால் குரூப்பில் ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. சரி லைக் ஆகாதுன்ட்டு நான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ண ஆள் சேஃப் தான். ஃபோன் பண்ணிட்டு பொருட்காட்சி போகடா வையடா அப்படின்னேன். இல்லடா என்கிட்ட காசு இல்லை, வரல அப்படின்ட்டு இருந்தான். 50 ரூபா இருக்குது வாடா அப்படின்னேன். சரி அவனும் வரேன்ட்டான் என்கிட்ட. இன்னொருத்தனை ஃபோன் பண்ண சொல்லிங்க, நான் வரல, வீட்டில் ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா. ஆனால் இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நான் ஃபோன் பண்ணுறப்ப அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா, யார்கிட்ட பேசாதேன்னு தெரியலாம. இது அவங்க பர்சனலாக நம்ம இருக்கக்கூடாதுல்ல. நம்ம என்ன விடமோ அது மட்டும் தான் பேசணும். நான் பர்சனல் நம்ம இருக்க தேவையில்ல. அவன் யார்கிட்டயும் பேசியிருக்கோம், நமக்கு தேவையாது. அவன் எப்படியோ ஓல்ட்டு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓல்ட்டர் அவன், 2வது ஓல்ட்டர் யாருமா மணி. அவருக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ், அதனால ஒரு ரீசனபிள் அவனுக்கு ஓகே விட்டு ஒத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அவனுக்கு. வீட்டில் ஒய்ஃப் தனியாக இருக்குண்டா, நான் வர முடியாதுடா அப்படின்ட்டான். சரி போடா அப்படின்னு அவனே விட்டேன். ஏன்னா ஒய்ஃப் மேட்ரு. அதுக்கப்புறம் நம்ம 20 கிலோமீட்டர் நம்ம இப்போ 8:30 கிளம்புறோம்னா அவன் வீட்டுக்கு போகவே பொறுமையாக தான் போவான். அப்படிங்கிறப்ப ஒரு நாள் வீட்டுக்குவான், வீட்டுக்கு போக 9 ஆகிடுவான். அன்டைம் வேற எதுக்கு கிராமத்துக்குள்ள வேறு போனேன். அதான் அவனுக்கு ஒரு ரீசனபிளாக நான் விட்டேன். அவன் ஓகே அப்படின்னு நான் விட்டேன். 3வது ஆள் யாரும் தெரியுமா, நம்ம மனோஜ் வருவா சிங்கர் விட்டு பிளான் எக்ஸிக்யூட்டிவ். அவர் தான் போலாண்டா, எப்போ எந்த பிளான் போட்டா போலாண்டா, அந்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கு போலாண்டா அப்படின்றான். தற்கூரி பையா இன்னைக்கு அப்படிதான் சொன்னான். பிளான் போட்டாச்சுன்னா போலாண்டா அப்படின்னு. போலாண்டா அப்படின்னா கடைசி நேரத்தில் அவன் வரல, நான் மட்டும் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டான். 2வது ஓல்ட்டது அவன் வந்தானா இது என்ன பண்ண போறான், ரூம் போய் கூட்டி போக போறான். ஏன்னா இளவுனே தெரியல. நான் தான் கூப்பிட்டேன், அவன் வர மாட்டேன்ட்டாங்க. அவனே வரல, நான் தனியாக போனோம் அப்படிங்கிறான். தனியாக போனோம் ஆள் கூப்பிட்டு போக வேண்டியதானே. அவன் 3வது ஓல்ட்டில் யாரும் தெரியுமா, நம்ம கிஷோர். அவன் வந்து தலைமுறை ஆயிட்டாங்க. போன நாட்டுச்சிபிள் என்ன பண்றான், என்ன இளவுனே தெரியல. அவன் நாட்டுச்சிபிள் வேற எதுவும் தொடர்பில் இருக்கார் அப்படின்னு வந்துச்சு. எனக்கு சரியான சிரிப்பு. என்னடா இந்த வயசுல என்ன தொடர்பில் இருக்கா அப்படின்னு விட்டேன். கேட்டா தலைமுறை ஆயிட்டான் அவன் அப்படின்னா. ஏதோ ஸ்போர்ட்ஸ்க்கு போனாங்க அவன். வர முடியாது அப்படின்ட்டான். சரி போடா எல்லாமே ஓல்டல் ஆச்சு அப்படின்ட்டு. 4வது ஓல்டல் யாரும் தெரியுமா, நம்ம லோகேஷ். லோகேஷ்ல வந்து அவ்வளோ டைலாக் சொல்லுவார். இதான் மோனே அப்படிமா. நான் கேட்டதுக்கு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேங்க, கோயிலுக்கு போனேன் அப்படின்ட்டான். சரி ஓகே, இந்த 2 பேருக்கு நான் ரீசனபிள் ஒத்துக்குவேன். சரி போங்கடா அப்படின்னு நான் விட்டுருவேன். 3வது ஒரு ஆள் வந்தாரு பாருங்க, எங்க ஆள். அவனா பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் தாங்க ஃபர்ஸ்ட் வளர்த்ததே. எந்த பிளான் போட்டாலும் வரமாட்டான், குரூப்ல மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டான். அவர் எப்படின்னா ஒரு டிசிப்ளின் கேங்குங்க. நம்ம கேங்ல ஒரு டிசிப்ளின் இருப்பான். சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் சோறு விட்டும். அந்த மாதிரி அவரு சுத்தமா இருந்தாலும் வருவாரு. பார்ப்போம் அடுத்த ட்ரிப்புக்கு எதாவது வராங்களா இல்லை ஓட்டுறாங்களான்னு தெரியல. இங்களை வச்சுட்டு ஒரு அளவும் பிளான் பண்ண முடியாதுங்க. எல்லா கேங்லையும் இப்படி ஒருத்தர் இருக்காங்க. ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க, டேட்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கிளம்புறோம்டா அப்படிம்பாங்க. கிளம்புற அன்னைக்கு நான் வரல, இவன் வரல, ஒருத்தன் வரலன்டா அவனே வரல, நான் மட்டும் ஏன் வரல அப்படிங்க ஒருத்தன் இருப்பான். அந்த மாதிரி உங்க கேங் டிக்கெட் டேக் பண்ணிடுங்க அவனை. 2 பேரும் கப்புள்ஸுங்க, வானவில் அவருக்கு. அதனால இவன் வந்து வர மாட்டான், அவன் வந்து இவன் வர மாட்டாங்க. வானவில் கேங் தான் எல்லாம். என்ன பண்றேன்னு சொல்லுங்க. எங்களை வச்சு தற்கொலை கேங்கா இருக்குங்க. இப்போ டூருக்கு அந்த இது குரூப் நேம் என்ன தெரியுமா, டூருக்கு போடுறேன் தற்கொலை கேங் மாத்திரணும். இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றோம்னா எல்லாரும் போனாவே என்ஜாய் பண்ண முடியும். இது 2 பேர் மட்டும் போய் என்னத்த என்ஜாய் பண்ண போறோம், ஒன்னும் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேரும் வந்தாச்சு, வேற வழி இல்லைல்ல. வீடியோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டோம் நாங்க. இதே என்ன பசங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா மஜாவா இருக்கும், வேற லெவலா இருக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம மட்டும் தனியா தெரியுவாங்க. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காங்க எல்லாருமே அர்த்தம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்தா இன்னொருத்த வர மாட்டான், இன்னொருத்த வர மாட்டான் அப்படின்னு.
கேட்டால் காசு பிரச்சனை வாங்க பொதுவாக சொல்கிறேன்னா ஓகேங்களா. இப்போ பசங்களோட வந்து செலவு பண்ணா அவனு செலவு பண்ண மாட்டாங்க, போகிறாங்க போனாங்கன்னா செலவு பண்ண மாட்டாங்க. இதே ஒரு பொண்ணு கேட்டுச்சுன்னா அவ்வளோ உசுரே விட்டுருவாங்க, எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அதே ஆர்டர் இருக்கும், அது தெரியாம போய் செலவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தற்போது இருக்காங்க கேங்க வேணாம். சொல்லும் தோணுச்சு சொல்கிறேன் மச்சான், நீ வந்து தப்பாக எடுத்துக்க சரியா. ஒருத்தன் ஒன்று விட்டு வளர்கிறான்னா அவனை விட்டுரு சரியா. அவனை நீ என்ன தான் பிடிச்சி வச்சுருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை விட்டு போயிடுவான். அவங்கள நீ பிடிச்சி தொங்கிட்டோ இல்லை கெஞ்சிட்டோ இருக்காது, ஏன்னா அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தான் அவனை விட்டு போகிறாங்க. இன்றைக்குமே உன் லைஃப்பில் கூட வரமாட்டாங்க, நீ தான் உன் லைஃப்பை பார்த்துக்கணும் சரியா மச்சான், புரிஞ்சுக்க. இன்றைக்காச்சும் உன் லைஃப்பில் கொஞ்சம் திருந்தி வாழப்பாரு, முன்னேறப்பாரு. ஒரு வழியாக வந்தாச்சுங்க, வாங்க பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது ஒரு ரிட்டர்ன் ஃபீஸ் வாங்க போய் டிக்கெட் எடுப்போம். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து முடிச்சாச்சுங்க நம்ம 2 பேர்த்துக்குமே. டிக்கெட் எடுத்தாச்சு 30 ரூபானே. 30 ரூபாங்க, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே குட்டிஸ்னா பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஹாப்பியான பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தனா என்ன பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவோம், நம்ம அந்த மீன் பொருட்காட்சி இருக்கும் பார்த்தீங்களா, வண்ண மீன்கள், அந்த மீன்கள் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கத்தி சண்டை போகிறேன்ட்டு போய் போஸ்ட் கொடுத்தாங்க பாருங்க, அந்த போஸ்ட் பக்கமும் சிரிப்பாக இருந்துச்சு. வாங்க அடுத்து அப்படியே உள்ளே போகலாம். போக பார்த்தீங்கன்னா வருஷம் கடை இருந்துச்சு. அந்த கடையில் ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு தேவையான தோடு ஜிமிக்கி எல்லாமே இருந்துச்சு. அடுத்த கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோமா. வீடியோ அந்த அக்கா பார்த்தோன்னா எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்களேன் நீங்களே. கேமரா பார்த்தோன்னா அந்த அக்கா ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ் தேவையான விளையாட்டு ஜாமான் பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு அந்த 360 டிகிரியில் சுற்றும் பார்த்தீங்களா கேமரா ஆச்சு. அதை சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டீஸ் 2 பேர் குட்டீஸ் இருந்தாங்க. அந்த குட்டீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ஷனுமே பண்ணல, கொஞ்சம் சையாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி அப்பளம் சாப்பிடலாம் தான் போனதே பொருட்காட்சிக்கு. அப்படி போயிட்டு நம்ம டெல்லி அப்பளம் சாப்பிடாம வருவோமா? அண்ணா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கண்ணே. செம்மையா பண்றாரு. ஓகே உனக்கு என்ன லாக் இருக்குன்னு பாப்போண்டி.
நான் வாங்கிக்கிறேன்க்கா. வேஸ்டா டே, ஒரு சோப்பு டப்பா கூட கிடைக்காது உனக்கு. இல்ல இல்லங்க, உழுவுந்தாங்க உனக்கு சோப்பு டப்பா. ஓ, நீ நவுச்சு விடுறாடா லாக்கிய. அதுல மொத்தமா 6 பால் போட்டோம்னா கவுண்ட் பண்ணுவோம் மொத்தம் எவ்வளவு கவுண்ட் வருது அப்படின்னு. அந்த கவுண்ட்டுக்கு என்ன பிரைஸ் வருதோ. ஓகே ஓகே, போடு, நல்லா பண்ணு. பால் பால். நம்ம கவுண்ட் எத்தனை? 4 3 7 10 15 17. 17ல என்ன ஆகுது? 17க்கு ஒரு கீச்சைன் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் பாப்பா. அது கொடுத்துரு, நீ தூக்கிட்டு போறா வீட்டுக்கு. நான் தூக்கிட்டு போல. நம்மளுக்கு ஒரு கீச்சைன் வந்திருக்கு, லைட் கீச்சைன். லைட் கீச்சைன். அது வேணா விநாயகர். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விநாயகர் வந்திருக்காருங்க. அது கிஃப்டா ஃபர்ஸ்ட் குட்டீஸ்னா விளையாடு. எவ்வளோ அது? அடே, இது உனக்கு நான் கேம், குட்டீஸ் மட்டும்தான் அது. இதனால நான் சின்ன பிள்ளைங்க அப்பாட்ட கேட்பேன் ஆசைப்பட்டு, பா ஏத்திருப்பா அப்படின்னு. இது ஏன்டா ஏத்திரு, வடா அவனை தொட்டில் உட்கார சொல்லி தூட்டு தொட்டில் உட்கார வச்சுருவாரு. ஏன்னா தலையில 2 சட்டை தட்டி உட்கார. ஆமா, நானும் உட்காந்துட்டா. அடி வாங்க தானே அனுப்பிச்சு விடுவீங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தார் தலைவர், உள்ள போக போறாரு. என்ன கதைன்னு தெரியல. பார்க்கும்போது கையில் எட்டி பிடிச்சி பிடிப்பேன். அதான் இப்போ ஒன்றும் இல்லை. ஆமாம், காசு கொடுத்து வேஸ்ட்டு, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. போய் உட்காந்து திருப்பி வந்துச்சுன்னா காசு தான் வேஸ்ட்டுவா. போகலாம் 1 மணி நேரத்துக்கு போனோம். 1 மணி நேரத்துக்கு திடீர்னு சொல்லி பார்த்தா ஒரு மயிரும் முடுங்கலை. ஏதோ 4 கேம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, மற்றது எதுவும் இடம் இருக்கு. ஒரு 3D சவுண்ட் போனால் பாருங்க, அப்பா படுத்து காசு தான் வேஸ்ட்டு.
உட்காந்து 5 நிமிஷம் கூட உட்காரலாங்க. 1 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க.